கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சஞ்சு சாம்சனுடைய ட்ரேட் அப்டேட் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. இப்ப லேட்டஸ்டா சிஎஸ்கே சைட்ல இருக்கக்கூடிய டீம் மேட்சை பாக்கறதுக்காக போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி டீம் கை மாற போதா. ஸோ பொதுவா இவ்வளவு நாள் ஆச்சு அவங்க சைட்ல இருந்து என்னதான் அப்டேட் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெங்களூர் நியூஸ்ல இருந்து போயிடலாமா. ஸோ பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் டிராஃபி அடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஆண்டி ஃபிளார் அவங்களுடைய டாப் டு பாட்டம் எல்லாமே பர்ஃபெக்டா போச்சு அன்டில் அவங்களுடைய செலிப்ரேஷன் வரைக்கும். மேட்சை முடிச்சுட்டு அவங்க அடுத்த நாள் செலிப்ரேஷனுக்கு கொஞ்சம் ஏர்லியாவே பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ க்ரௌடு வந்ததுனால அங்க ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சுங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஆர்சிபியோட அப்டேட் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள நிறைய பேரை வந்துட்டு கைது பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ உள்ள அப்படின்னா டீம் மேனேஜ்மெண்ட்குள்ள இருக்கக்கூடிய பிளேஸ், அதாவது இந்த 11 பிளேயருக்கோ கோச்சுக்கோ சப்போர்ட்டிவ் ஸ்டாஃபுக்கோ இதுக்கு சம்பந்தம் கிடையாது. சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்றவங்க, மக்களை ஹேண்டில் பண்றவங்க, இந்த டிக்கெட் சேல் பண்றவங்க, இவங்க எல்லார்கிட்டையும் விசாரணை நடத்தி ஒரு சில பேர் அரெஸ்ட் ஆனதாகவும் தகவல் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அரெஸ்டே ஆகலைங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு சில பேரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு உண்மையான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி அவங்களுடைய கேஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் நடந்துட்டே இருக்கு. பொதுவா இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நாளைக்கே கேஸை க்ளோஸ் பண்ணி ரிசல்ட் கொடுத்துட மாட்டாங்க. கொஞ்சம் லாங் டைம் அப்படிங்கறது வந்துட்டு நடக்கும். நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஆக்சுவலி நிறைய பெண்டிங் கேஸ் அப்படிங்கறது அவங்க கிட்ட இருந்துட்டு இருக்கும். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தோம் அப்படின்னா பல கேஸ் வந்துட்டு இருக்கும். அதைத்தான் பார்ப்பாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது பெங்களூருடைய கேஸ் இன்னும் சில நாள் ஒரு மாதங்கள் ஆனாலுமே ஆச்சரியப்படுறது கிடையாது. ஒவ்வொரு நாளுமே நம்ம சேனல்ல அப்டேட் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. எப்போ வரும், என்ன அப்டேட், ஏதாவது சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன சொல்ல முடியும்? அவங்களுடைய கேஸே இன்னும் விசாரணையில் இல்லை, இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு கிளியர் கட்டா தெரியுது ஒரு சில விஷயங்கள் ஆர்சிபியும் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் பேன் ஆகிற அளவுக்குலாம் வாய்ப்பு இல்லை ப்ரோன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இல்லை, கண்டிப்பா ஒன் சீசனாவது பேன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அஃபீஷியலா அவங்க சைட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தா மட்டும்தான் கரெக்ட். இப்போ வரைக்கும் எந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் ஆர்சிபி அட்மின் ட்விட்டர்ல, அது மட்டும் இல்லாம ஃபேஸ்புக், இந்த பக்கம் இன்ஸ்டான்னு சொல்லிட்டு எங்கேயுமே ஒரு ஆக்டிவா இல்லை. அதையும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ ஆர்சிபியோட கதை இன்னும் போய்கிட்டே தாங்க இருக்கு. மேபி இந்த மினி ஆக்ஷன் அதுக்கு முன்னாடியே எல்லாமே வந்துரும்னு நினைக்கிறேன். 1 or 2 வீக்ஸ்க்குள்ள மேஜர் அப்டேட் அப்படிங்கறத பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல அப்டேட்டா வரும். அதுல மாற்றமே கிடையாது. அண்ட் அதை தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய அப்டேட். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் நாளுக்கு நாள் அவருடைய ட்ரேடு உறுதியாகிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு 1 or 2 மந்த் தான் இதனுடைய பேச்சு வந்துட்டு இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேட்டு இருந்தோம். ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிறைய பேருக்கு அந்த இஷ்யூஸ் இருந்துட்டு இருக்கு. எல்லாருமே டீம் மாற போறாங்கன்னு தெரியும். ஸோ ட்ரேட் விண்டோவில் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரக்கு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் போயிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்டா சோசியல் மீடியாவில் சூப்பரா போயிட்டு இருக்க ஒரு பிக்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் தான். அதாவது ஒரு எல்லோ கலர் லைனை தாண்டது மூவ் ஆன் அப்படிங்கிற வாசகம், தமிழ் பாட்டு, அதுவும் 7ஆம் அறிவு படம், இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரசிகர்கள் என்னதான் சொன்னாலுமே அபிஷியலா அவரும் வந்துட்டு மென்ஷன் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ ஒரு மேட்சை பார்க்க போயிருக்காரு. சிஎஸ்கே சைட்ல இருக்கக்கூடிய டீமுடைய மேட்ச், வேற எதுவும் கிடையாது. டிஎஸ்கே டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ். அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா கோச் ஸ்டீஃபன் ஃபிளமிங் தான். அங்கேயும் டெவான் கான்வே அண்ட் ஃபேப் டு பிளஸி லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா லைனா பேக் டு பேக் 3 மேட்ச்ல 3 வெற்றிகள் அப்படிங்கிறத வின் பண்ணி ஒன் ஆஃப் த டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அந்த மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா எம்ஐ நியூயார்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கூட நடந்த மேட்சை பார்க்கறதுக்காக சஞ்சு சாம்சன் போயிருக்காரு. அந்த பிக்சர் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் வைரலா போயிட்டு இருக்கு. பொதுவாக அங்க இருக்கிறதுனால பார்க்க போனாரா இல்ல பர்டிகுலரா அந்த மேட்ச் போனாரா? ஸோ சிஎஸ்கே பிரான்சைஸ்ல இருக்கக்கூடிய மேட்சை போய் பார்த்திருக்காருன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே நாளுக்கு நாள் இந்த தகவல் அப்படிங்கிறது உறுதியாயிட்டு போயிட்டே இருக்கு. சிஎஸ்கே சைட்ல இருந்தும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா அவர் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில ஹிண்ட் அப்படிங்கறத அவங்க சோசியல் மீடியாவில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சஞ்சு சாம்சன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில போஸ்ட்டுக்கும் லைக் பண்ணியிருக்கிறதாவும் நமக்கு தகவல் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 2 மாசம் ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரியான நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ரிசர்வ் பண்ணிட்டு தான் நியூஸ் வந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு ஹெவியா வரல. அவங்களுக்கு வந்து ட்ரேட் மட்டும் தான் நடக்கிற சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஆனா சஞ்சு சாம்சனுடைய கதையில, அவருடைய ஸ்டோரியில உண்மையாலுமே வேற ரகமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லி ஆகணும். அவர் மட்டும் வந்துட்டாரு அப்படின்னா அவங்களுடைய அந்த 1 down பொசிஷன், ரொம்ப நாளா கேப் இருக்கக்கூடிய அந்த 1 down பொசிஷனுக்கு ஒருத்தர் வந்துருவாருங்க. டாப்ல பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் அண்ட் ஆயுஷ் மாத்திரை இறங்கணும். நிறைய பேர் ருத்ராஜ் 1 downங்கிறீங்க. வேண்டாம், அவருடைய ஸ்ட்ரென்த் என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் தான். ருத்ராஜ் அண்ட் ரொம்ப முக்கியமா ஆயுஷ் மாத்திரை. 1 down பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன். அதுக்கப்புறம் உர்வில் பட்டேல். நம்பர் 4ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிவம் தூபே அந்த மாதிரியான ஒரு பிளேயரை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் 5 டெவால் பிரேவே சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம்
ரவீந்திர ஜடேஜா, MS தோனி அப்படிங்கிற மாதிரியான அவங்க பேட்டிங் வெயிட் இருக்கும். டாப் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே, அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற மாதிரி நிதானமாக ஸ்டார்ட் பண்ணி வேற லெவலில் ஆடக்கூடிய ஒரு பேரா இருக்கும். அண்ட் பாட்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா தூபே, உர்வில் பட்டேல் அண்ட் பிரேவிஸ் 3 ஸ்பின் ஹிட்டர்ஸா இருக்கும். ஸோ அது போக MS தோனி அண்ட் ஜட்டு, இது போக இன்னொரு ஃபாரின் பிளேயரை மட்டும், ஒரு ரொம்ப முக்கியமா ஒரு கேமரூன் கிரீன் மாதிரியான ஒரு பிளேயரை மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட ஸ்குவாடு பக்காவா ஃபில் ஆயிடும். ஸோ அன்சுல் கம்போஜ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் பவுலிங் யூனிட்டும் அன்சுல் கம்போஜ், கலீல் அகமது, அது மட்டும் இல்லாமல் பத்திரானா அப்படித்தான் போக போறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு என்னுடைய தாட்டு. நூர் அகமது மட்டும் எப்படி ஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மற்றபடி சஞ்சு சாம்சன் வரதுனால டீம் பவர்ஃபுல்லா இருக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஸோ ஓவராலா எத்தனை பேர் வந்துட்டு வெயிட்டிங்ல இருக்கீங்க, இந்த அப்டேட் கன்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட் சேனலோட நினைச்சிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.